தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள். வணக்கம் சார். நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் ஃபெலிக்ஸ் சேவியர் நீக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் வருண்குமார் ஐபிஎஸ்க்கு ஒரு தன்னிச்சையான கடிதம் அனுப்பினதுனால நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் நீக்கி இருக்கிறாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, வருண்குமார் ஐபிஎஸ்க்கு 16 பக்கம் கொண்ட கடிதம் வழக்கறிஞர் பிரிவிலிருந்து போனது அப்படிங்கிறது உண்மைதான். அது எல்லா பத்திரிகைகளையும் வெளியே வந்துச்சு. அந்த கடிதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு எல்லா பத்திரிகைகளையும் விவாதிக்கப்பட்டுச்சு. ஒரு 16 பக்க கடிதத்தை ஒரு கட்சியினுடைய மூத்த நிர்வாகி அனுப்புகிறார் அப்படின்னா கண்டிப்பாக தலைமையினுடைய ஒப்புதல் இல்லாமல் அனுப்பிச்சிருக்க மாட்டார். இது 100% தலைமையினுடைய ஒப்புதலால் அனுப்பப்பட்டது. அதாவது சீமான் அவர்களால் ஒப்புதல் பண்ணி தான் அந்த 16 பக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மன்னிப்பு கடிதம்னே சொல்லுவேன். மண்டியிட்ட மானம் மண்டியிட்டு அவர் எழுதி கொடுத்த அந்த கடிதம் கண்டிப்பாக சீமானால் தான் எழுதப்பட்டிருக்கும். அவர் பர்மிஷன் இல்லாமல் வெளியே வந்திருக்காது. பட் அந்த கடிதம் வெளியே வந்த உடனே சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், இல்லை மீடியாக்கள்லையாக இருக்கட்டும், மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி அவர் ரொம்ப டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை சீமான் அவர்களை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் உடனே அவர் அதுலேருந்து பின்வாங்குறாரு. இதுக்கு ஒரு பலியாடை தேடுறாரு. அதுக்காக அண்ணன் சேவியரை பதவியிலேருந்து விளக்குறாங்க. நீங்கள் அண்ணன் சேவியரை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களே சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு காலிலேருந்து எழுதிட்டு தான் இருக்காங்க. அவர் கட்சியில் மிக முக்கியமான ஒரு மூத்த நிர்வாகி. 2009 இனப்படுகொலைக்கு முன்னாடி திராவிட இயக்க அரசியலின் மீது பெரிய ஈடுபாடு கொண்டவர். நேரடியாகவே கலைஞர் அவர்களோடும் திரு மு க ஸ்டாலின் அவர்களோடையும் அவருக்கு ஒரு உறவு இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் தமிழ் தேசிய அரசியலில் தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடிய ஒரு நபர். தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மேலே ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர்னு சொல்கிறாங்க. அவர் எதையுமே எடுத்தங்கவுத்தன் செய்யக்கூடிய ஒரு நபர் கிடையாது. கேரக்டராகவே ரொம்ப நிதானமான ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைமையை கேட்காம எந்த அறிக்கையுமே எப்பவுமே விடப்படாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்போ எப்படி இவர் 16 பக்கம் அறிக்கை அவர் விட்டார் அப்படின்னு ஒரு மேலே இவ்வளோ பெரிய பழைய சுமத்துறாங்க. இது பொய் அப்படின்னு நாம் தமிழர் கட்சிகள் தம்பிகளே ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருக்காங்க. ஒரு வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர், ஒரு பரபரப்பான இஷ்யூ போயிட்டுருக்கு. அந்த இஷ்யூ இன்னைக்கு மிகப்பெரிய காவல்துறை பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு வருண்குமார் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு மோதல் போக்கு தான். அந்த மோதல் போக்கு உரித்தான முக்கியமான விஷயத்தை அந்த கடிதம் வெளிப்படுத்துது. இவ்வளோ டென்ஷனாக பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த தலைமைக்கு கேட்காம ஒரு 16 பக்க கடிதத்தை அனுப்பிச்சிட்டாருன்னு சொல்கிறது பொய். அந்த கடிதம் இப்போ இவருக்கு பேக் ஃபயராக மாறிடுச்சு சீமான் அவர்களுக்கு. அதனால் அவர் பலி கொடுத்துட்டாங்க. இதை நாம் தமிழர் கட்சிக்காரங்களே ஃபேஸ்புக்கில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது சீமானை பொறுத்த வரைக்கும் அவரை காயப்படுத்துகிற மாதிரி சோஷியல் மீடியாவில் எழுதப்பட்டால் அவர் செஞ்ச ஒரு செயலால் அதை டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க கட்சியை சார்ந்த ஒருத்தங்களை கட் பண்ணி தூக்கி போட்டுறாரு. இதுதான் அவருடைய ஒர்க்காக இருக்குது. சரி, இந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம வருவோம். வருண்குமார் ஐபிஎஸ்க்கும் திரு சீமான் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை? வருண்குமார் ஐபிஎஸ் திருச்சியில் ஒரு முக்கியமான காவல்துறை பொறுப்பில் இருக்கார். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சீமான் தான் சொல்கிறாரு. என்னென்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர். மற்ற சமூகங்கள் அவர் ஒரு பட்டியல் சொல்கிறார். இந்த சமூகத்துக்காரங்களை பார்த்தா அவருக்கு வெறுப்பு அப்படின்னு அவர் சொல்கிறார். நம்ம என்ன கேள்வி கேட்குறோன்னா, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்ன ஜாதி அப்படின்னு பார்த்து செயல்படக்கூடிய நபரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்கு வருது. ரெண்டாவது, அவர் இந்த ஜாதி எண்ணத்தில் தான் அவர் இந்த வேலையை செய்கிறாரு அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க. அவர் இந்த ஜாதியை சார்ந்தவர், அவர் இந்த ஜாதியின் அடிப்படையில் தான் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா நீங்கள் கொடுங்க. பொதுவாக இவ்வளோ பத்திரிகையாளர்கள் இருக்கும்போது இவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் இப்படி செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க அவங்க பேசக்கூடிய தமிழ் தேசியம், அவங்க ஒரு தமிழ் தேசியம் வச்சுருக்காங்க. அவங்க பேசக்கூடிய தமிழ் தேசியத்தினுடைய பிரதான எதிரி யார் அப்படின்னா தெலுங்கர்களாக தான் அவங்க கட்டமைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளையே ஒரு தெலுங்கு கட்சிகளாக தான் அவங்க கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய பொய். அது ஒரு தப்பான அரசியல். அது தமிழ் தேசிய அரசியலே கிடையாது. அது வேற கதை. இப்போ நீங்கள் திராவிட இயக்க அரசியல் தமிழ்நாட்டில் என்னென்ன பங்களிப்புகள் செஞ்சுருக்கு, இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு பிரதான ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதியிலிருந்து அதிகாரி வரைக்கும் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க, குறிப்பிட்ட மொழி பேசக்கூடியவங்க, சிறுபான்மையின சமூகத்தை சார்ந்தவங்க, அதனால தான் தமிழ்நாடு இப்படி கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரியான பாலிடிக்ஸை முன்வைக்கக்கூடிய ஒரு நபர் தான் வருண் ஐபிஎஸ் அவரோட விஷயத்திலையும் இதே போல தான் ஒரு பர்செப்ஷனை முன்வைக்கிறார். இப்போ நீங்கள் தமிழ்நாடு எடுத்துங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப கல்வி கட்டமைப்பாக இருக்கட்டும், அதாவது பள்ளி கல்வி கட்டமைப்பாக இருக்கட்டும், இல்லை உயர்கல்வி கட்டமைப்பாக இருக்கட்டும், மிக சூப்பராக இருக்கும். இந்தியாவிலேயே மிகச்சிறந்த கல்வி உள்ள மாநிலம் அப்படிங்கிறது தமிழ்நாடு தான். ஆரம்ப பள்ளிகளும் சரி, ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை ஹையர் எஜுகேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் டாப் மோஸ்ட் தமிழ்நாடு. அதே சமயத்தில் மருத்துவமனை, ஒரு சாதாரணமாக நீங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஹாஸ்பிட்டலேருந்து இன்றைக்கி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் தமிழ்நாடு ஒரு ஸ்பெஷாலிட்டியான விஷயம். நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க, நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க, அதிகமாக எண்ணிக்கையிலான பெட் வசதி இருக்குது, நல்ல ட்ரீட்மெண்ட் நடக்குது.
தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு கொட்டி கிடக்குது, முதலீடுகள் அதிகமாகுது, அந்நிய முதலீடுகள் வருது, தமிழ்நாட்டு முதலீடுகள் வருது, தமிழர்கள் முதலீடு பண்ணுறாங்க, மிகப்பெரிய முதலீடுகள் வந்துகிட்டு இருக்கு, எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் குமிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் வடநாட்டிலேருந்து லட்சக்கணக்கான பேர் ட்ரெயினில் வந்து இறங்கி தமிழ்நாட்டில் வேலை தேடி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை கல்விக்கு தேவையான, அது மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகளில் ஒரு சிறப்பு வழங்குறதுக்காக பல எக்ஸ்பர்ட்ஸான காலேஜ் இங்கே இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீதி கட்சி காலத்தில் துவங்கி அதுக்கு பிறகு காமராஜர் காலமாக இருக்கட்டும், அண்ணா அவர்களுடைய காலமாக இருக்கட்டும், திரு கலைஞர் அவர்களுடைய காலமாக இருக்கட்டும், இல்லை ஜெயலலிதா, எம்ஜிஆர், இன்றைக்கி திரு மு க ஸ்டாலின் அவருடைய காலமாக இருக்கட்டும், இந்த திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த சாதனைகள் எல்லாமே நிகழ்த்தப்பட்டிருக்கு. இன்றைக்கி இந்தியாவில் மிகச்சிறந்த மாநிலமாக கட்டமைப்பில் தமிழ்நாடு இருக்குது. இது எல்லாமே இந்த 60-70 ஆண்டு காலத்தினுடைய சாதனை தான். நீங்கள் இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மறைச்சிட்டு நீங்கள் அப்படியே தூக்கி போட்டுட்டு தமிழ்நாடு ஏதோ அகல பாதாளத்தில் இருக்கிற மாதிரியும், நாம எல்லாரும் எங்கேயோ தமிழர்கள் எல்லாருமே வந்து எங்கேயோ ஒரு பாலைவனத்தில் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியும், இதுக்கெல்லாம் காரணம் இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கம். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து தமிழர்கள் கிடையாது, அவங்க ஒரு தெலுங்கு சமூகத்திலேருந்து வந்தவங்க, அது ஒரு தெலுங்கு சித்தாந்தம், இப்படிங்கிற விஷயத்த வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்கள் நீங்கள் 10 நிமிஷம் பேசினாலே சொல்லிடுவாங்க, நமக்கு எதிரி இவங்க தான், தெலுங்குகள் அப்படி ஆகிட்டோம் அடிப்பாங்க. ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக போய் பார்த்தோம்னா வாழ்க்கையில் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது. ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்தையே ஒரு தவறான சித்தாந்தத்தை நோக்கி நகர்த்திட்டு போன பெருமை இவங்களுக்கு தான் உண்டு. அது யார் மேலே அப்படின்னா, மிகப்பெரிய வீரரான தமிழ் இனத்தின் மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய தமிழீழ தேசிய தலைவருடைய பேரை பயன்படுத்தியே இந்த தமிழ் இனத்தை தவறாக பயன்படுத்தி தவறான வழியில் கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு முட்டுச்சந்தில் நிறுத்தின பெருமை இந்த சீமானுக்கு தான் சாரும். இவர் தான் இன்றைக்கி வந்து அதே டோனில் தான் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரியை பற்றி பேசுகிறார். இதனுடைய இன்னும் ரொம்ப மைக்ரோ அளவில் பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் குறித்து ஒரு கொச்சையான ஒரு பாடலை வந்து யார் பாடுறான்னா துரைமுருகன் பாடுறார். நாம் தமிழர் கட்சியினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பாளர். அவர் சீமான் கூட தான் எப்பவுமே இருப்பார். அவர் யார், அவர் கேரக்டர்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அவர் வீடியோ போய் பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். ஊருக்குள்ள ஒருத்தர் கல்லு தடுக்கி கீழே விழுந்தா கூட அதுக்கு காரணம் திமுக தான், தெலுங்கர்கள் தான் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபர். அப்படி ஒரு குரூப்பு இந்த இனத்தில் ஏன் உருவாச்சுன்னே தெரியல, உருவாயிருக்கு. இந்த நபர் கலைஞர் அவர்கள் குறித்து கொச்சையாக பாடல் பாடுறாரு. அப்போ அவர் கைது செய்யப்படுறாரு. அப்போ அவருடைய ஃபோனுக்குன்னு எல்லாம் சீஸ் பண்ணப்படுது. திருப்பி கொஞ்ச நாள் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஃபோனில் இருந்த ஆடியோக்கள், சீமானோடு நடந்த உரையாடல் சம்பந்தமான பல ஆடியோக்கள் வெளியே வந்துருச்சு. இது எல்லாமே என் ஃபோனில் இருந்தால் வெளியே கொண்டு வந்திருக்காங்க, இதுக்கு காரணம் வருண்குமார் ஐபிஎஸ் தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தியரியை கட்டமைக்கிறார். இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, நீயும் சீமானு பேசினா அதெல்லாம் எதுக்கு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறீங்க? அப்போது நீயே ஏதோ தப்பு தான் பண்ணுற. நீ உங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பேசுகிற, எங்கள் தலைவர்னு பேசுகிற, என் கட்சின்னு பேசுகிற, ஆனால் உங்கள் கட்சியினுடைய தலைமை பேசுகிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நீயே ஏதோ ஒரு பிளாக்மெயில் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம அதான் நேரடியாகவே சொல்கிறோம். ரெண்டாவது விஷயம், அப்படி அந்த ஆடியோக்கெல்லாம் வெளியே வந்தால் ஆடியோவுக்கு பதில் சொல்கிறத விட்டுவிட்டு அந்த ஆடியோவில் வந்து கொச்சை எவ்வளோ அசிங்கசிங்கமாலாம் பேசியிருக்காரு. கட்சியினுடைய மூத்த நிர்வாகி ஒரு பெண்ணாக இருக்காங்க, அவரை போய் பிசுறுலாம் பேசினார். அப்புறம் நான் பிசுறுன்னு பேசுவேன், மசுறுன்னு பேசுவேன், உசுறுன்னு பேசுவேன்னு சினிமா டைலாகெல்லாம் வந்து பொது மேடையில் பேசினார் சீமான். அதில் ஒரு சிறந்த சினிமா வசனகர்த்தா அவர். சினிமா டைலாக் அற்புதமாக மேடையில் பேசக்கூடிய ஒரு மனிதர் அவர். அதன் அடிப்படையிலேயே எல்லா டேமேஜையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் நினைக்கிறாரு. ஆனால் கொத்தா கட்சியிலிருந்து ஆள் வெளியே போயிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இந்த கட்சியை விட்டு வெளியே போகும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரே இடத்துல வந்து நிற்கும். சீமானுடைய தனிப்பட்ட பலவீனம் இருக்குது பார்த்தீங்களா, தனி மனித பலவீனம், அந்த இடத்துல வந்து நிற்கும். ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சியை விட்டு இவங்க வெளியே வந்தாலும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த வந்தேரி சித்தாந்தத்தை தான் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்காங்க. அது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் ஒருபோதுமே தமிழ் தேசிய சித்தாந்தம் கிடையாது, தமிழர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சித்தாந்தம் கிடையாது. இதே நம்ம தமிழ் மண்ணில் தமிழர்களை மேலும் ஒடுக்கக்கூடிய இடத்துக்கு தான் இந்த சித்தாந்தம் நகர்த்திட்டு போகும். ஏன்னா அது ஒரு ஃபாசிஸ்ட் சித்தாந்தம், அது ஒரு ஹிட்லர் வழி வந்த சித்தாந்தம். அது ஒருபோதுமே நமக்கு ஏற்றுக்காது. பாஜக காரன் இந்த மண் வந்து இந்துக்களுக்கு தான் அப்படிங்கிறான், ஆர்எஸ்எஸ் காரன் இந்துவை தோற்று மீது எல்லாத்தையும் அடித்து துரத்தும், வெளியே போயிருங்க, நீங்கள் தான் எனக்கு எதிரிங்கிறான். இவர் என்ன சொல்கிறாரு, அதே ஆர்எஸ்எஸோட இன்னொரு டோனை ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணி இனவாதத்தில் பேசுகிறாரு, தமிழர்களுக்கு எதிரி தெலுங்கர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இங்கே வந்து எல்லா தேசியனும் இருக்குது இந்தியாவில். இப்போ தமிழ் ஒரு தேசியனம், தெலுங்கு ஒரு தேசியனம், கண்டிப்பாக வந்து குஜராத் ஒரு தேசியனம், ஒரு காஷ்மீர் ஒரு தேசியனம், வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாகா மக்கள் ஒரு தேசியனம். எவ்வளோ தேசியன மக்களுக்கு யார் எதிரி? இந்த மக்களுடைய வளத்தை சுரண்டுறது யார்? இந்த மக்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்காம எல்லா அதிகாரத்தையும் கையில் வச்சிருக்கிறது யார்? இந்த மக்களுடைய வணிகத்தை சுரண்டி சாப்பிட்றது யார் அப்படின்னு பார்த்தா இந்த தேசியனத்துக்கெல்லாம் சம்மந்தமில்லாத ஒரு குரூப்பாக இருக்கும், அவங்களுக்கு நிலைமை இல்லாத குரூப்பாக இருக்கும், அவங்களுக்கு மொழியே இல்லாத ஒரு குரூப்பாக இருக்கும். அந்த குரூப் தான் இந்தியா முழுக்க எல்லாத்தையும் பல தேசியனங்களை கட்டி வச்சு மிரட்டி சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதை அவர் பேச மாட்டார். தேவையே இல்லாமல் சம்மந்தமே இல்லாத பிரச்சனை உருவாக்குறது அவருக்கு எப்பவுமே ஒரு போக்கு தான். அதுதான் அந்த கட்சியினுடைய சித்தாந்தம். எல்லாரும் பேசக்கூடியது வருண்குமார் மேலே, அதாவது வருண்குமார் ஐபிஎஸ் மேலே இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டும் நான் அந்த பின்புலத்தில் தான் பார்க்குறேன். அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா நாம் தமிழர் பக்கம் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ மேபி
அவர் தெலுங்கு சமூகத்துலேருந்து வந்திருப்பார், இல்லை அவர் வந்து ஆந்திராவிலேருந்து வந்திருப்பார், எதையாவது ஒரு கதை இவங்க சொல்லுவாங்க. அவர் தமிழர் கிடையாது. ஒரு சிம்பிளான லாஜிக், அவர் தமிழர் கிடையாது. எவன் எந்த கருத்தை முன் வச்சாலும், இப்போ நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம், நாம் தமிழர் குறித்து நாம் வந்து வெளிப்படையாக பேசுகிறோம், அவரோட சித்தாந்தம் தமிழ் தேசிய சித்தாந்தமே இல்லைன்னு சொல்கிறோம். உடனே நம்மளே தெலுங்கு, அவர் ஒரு தெலுங்கு இவர் ஒரு தெலுங்குப்பா, ஏன்னா சீமானை பற்றி பேசுகிறாங்க, டெஸ்ட் எடுத்து பார்ப்பேன். டெஸ்ட் எடுத்து பார்க்க. நீ யாரா டெஸ்ட் எடுத்து பார்க்குறதுக்கு? நான் யாருன்னு எனக்கு தெரியும், இந்த மண் யாருன்னு தெரியும், இந்த மக்கள் யாருன்னு தெரியும், என் மொழி என் தாய்மொழி என்னன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். நீ யாரா எனக்கு யூரின் டெஸ்ட் கொடுக்குறது, பிளட் டெஸ்ட் கொடுக்குறது? ஸோ அப்போ இவங்க வந்து இப்படி எல்லாத்துக்கும் பண்ணாங்க. அதே மாதிரி வருண்குமார் ஐபிஎஸ்க்கு பண்ணி இன்றைக்கி மாட்டிட்டாங்க. ஏன்னா இந்த ஆடியோக்கெல்லாம் வெளியே வந்ததுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, காவல்துறையில் பெரிய பொறுப்பு இருக்கார் திருச்சியில். அவருக்கு சீமான் ஆடியோ ரிலீஸ் பண்ணுற வேலைலாம் அவருக்கு கிடையாது. தப்பு பண்ணால் வழக்கு போடுவார். இல்லை இது மாதிரி யாராச்சும் மாட்டினாங்க அப்படின்னா அவங்கள வந்து அரசாங்கம் என்ன சொல்லுதோ, சட்டம் என்ன சொல்லுதோ, கட்சி என்ன சொல்லுதோ, மேலிடத்துலேருந்து என்ன ப்ரெஷர் வருதோ அவர் செய்ய போகிறார். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் மையமாக வச்சுக்கிட்டு வருண்குமார் தான் வந்து இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னு சொல்லி பொது மேடையில் பேசி அவரை பற்றி கொச்சையை எழுதி, இதில் இவன் கட்சிக்காரன் வர ட்விட்டு வேற போடுறான், நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்குள்ள நீங்கள் ஓடி போயிருங்க அப்படின்னு. நீ முதல்ல எப்படா ஆட்சிக்கு வர? உனக்கு ஆட்சிக்கே நீ வர முடியாது. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த இனம், இந்த தமிழ் இனத்துக்குள்ள சாதி பேதத்தையோ இல்லை இன பேதத்தையோ மொழி பேதத்தையோ பெருசு பண்ணி இந்த மண்ணை கையில் ஆட்சிக்கு பிடிச்சலான்னு நினைக்கிற யாருமே இந்த மண்ணில் இருக்க முடியாது. நீங்கள் தமிழ் பற்று இருக்கலாம், தமிழ் உணர்வு இருக்கலாம், அதெல்லாம் வேற. தமிழ் இனவாதத்தை நாம் ஒருபோதுமே கையில் எடுக்கக்கூடாது. அது ஒரு ஆபத்தான அரசியல். தமிழர்களுக்குரிய அறமுன்னு நாம் எதை பேசுகிறோம்? யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு நம்ம சொல்கிறோம். யாதும் ஊரையும் யாரும் கேள்விங்களுடைய அடிப்படை அர்த்தம் என்னன்னா, நம்ம எல்லாத்தையும் நேசிக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நம்மளுடைய சகோதரர்களாக, எல்லா ஊர்களும் நம்மளுடைய ஊராக, எல்லாம் அதுதான் நம்மளுடைய அறம். மிகச்சிறந்த இனம் ஒரு மக்கள் கூட்டம், மிகச்சிறந்த மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது அதனுடைய விழுமியத்தில் தான் இருக்குது. அது என்ன மொழி பேசுது, என்ன சட்டை போடுது, எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை உருவாக்கி வச்சிருக்குது, என்ன டெக்னாலஜியை கையில் வச்சிருக்குது, அது உலகத்தில் சூப்பர் பவராக இருக்கா இல்லையா, அதனோட ஆரிஜின் என்ன, இந்த கதைலாம் இல்லை. அந்த இனம் தன்னுடைய வரலாறில் என்ன விழுமியத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான். இந்த தமிழினம் என்ன விழுமியத்தை உருவாக்கி இருக்கிறது? பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற விழுமியத்தை உருவாக்கியிருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேள்விங்கிற விழுமியத்தை உருவாக்கியிருக்கு. இந்த விழுமியத்தை இந்த இனத்தை சார்ந்த ஆட்களே, அதாவது நம்மளே, நம்ம தமிழ் இனமே இந்த விழுமியத்தை மீறும் பட்சத்தில் நம்மளை வந்து இந்த இனமே நம்மளை ஏற்றுக்காது, இந்த மொழி நம்மளை ஏற்றுக்காது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பம்சமே. இப்போ இந்த இனத்தினுடைய, இந்த மக்களினுடைய, மொழியினுடைய அடிப்படை விழுமியம் அறம், அனைவருக்குமான அன்பு கொடுக்கக்கூடிய அறம். இந்த அறத்தை தான் நீங்கள் பின்பற்றுறீங்களா கேட்டால், நான் தமிழன், தமிழ் தேசியம் பேசுகிறேன், நான் தான் பேசுகிறதான் தமிழ் தேசியம்னு சொல்கிறீங்க. ஆனால் நம்மளுடைய தமிழ் மொழியினுடைய அறத்தையும் விழுமியத்தையும் சீமான் பேசுகிறாரா? சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தங்களை எதிரிங்கிறாரு. ஈரோடில் போய் நின்றுட்டு அருந்ததியர் மக்களை எதிரிங்கிறாரு. ரொம்ப மோசமாக பொருளாதார நிலையில் சமூகத்தில் கடைக்கோடியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இனம் அருந்ததியர் மக்கள். அவங்கள எதிரின்னு டிக்ளேர் பண்ணி பேசுகிறார். அப்புறம் கடைசியில் கையில் காலில் வந்து மன்னிப்பு கேட்டார். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? கண்டதையும் பேசிட்டு அப்புறம் எதுக்கு மன்னிப்பு? இதைத்தான் அவர் தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் செஞ்சுட்டு இருக்காரு. இதே மாதிரி தான் இன்றைக்கி வருண்குமார்ட்டையும் பேசி அப்புறம் மன்னிப்பு கேட்டிருக்காரு. 16 பக்கத்து மன்னிப்பு, 16 பக்கத்து டோட்டலாக மன்னிப்பு தான், சரண்டர் தான். ஆனால் இது இவ்வளோ தூரம் விமர்சிக்கப்படுமா, எல்லாரும் கலாய்ப்பாங்களா அப்படிங்கிற அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். அது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி ஒரு காமெடி மெட்டீரியலாக அது வந்து பேசப்பட்டுருச்சு. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? மண்டி இடாத மானம் அது இதுன்னு கண்ட கதை விட்டுவிட்டு தலைவர் ஃபோட்டோவை எல்லா இடத்துலையும் பயன்படுத்திட்டு உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் வீடியோ போட்டு சீமானை வந்து கொஸ்டினபிள் ஆக்கிட்டாங்க. நாம் தமிழர் சார்ந்த தம்பிகளுக்கே வந்து இது வந்து ஒரு அவமானமாக போயிடுச்சு. இவரும் ஒரு பெரிய ஆள் நினச்சோம், அட்டர் பல்ட்டி அடித்து கையில் காலில் வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் துரைமுருகன் தான் வந்து வருண்குமார் இந்த ஜாதின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி துரைமுருகனே போட்டு விட்டார். எவ்வளோ கேவலமான விஷயம் பாருங்கள். உன் கூடயே ஒருத்தர் இருக்கான், உன் காலை பிடிச்சிட்டே தொங்கிட்டு இருக்கான், திரள்நதின்னு உனக்காகவே அவன் நிதி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் தான் வந்து என்னை தப்பாக மிஸ்கைட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை போட்டு விட்டுட்டு, கைது பண்ணுற மாதிரி அவனை கைது பண்ணு அப்படின்னு போட்டு விட்டு எஸ்கேப் ஆகிறாரு. இதுக்கு ஒரு 16 பக்க கடிதங்கள் வேறு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, துரைமுருகன் ஏற்கனவே பல தடவை ஜெயிலுக்கு போனவர். அவருக்கு அங்கே ஜெயிலுக்கு போனால் என்ன நடக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஜெயிலு அது ஒன்றும் மாமியார் வீடு கிடையாது, போனால் படுத்து பேனு தூங்கிட்டு இருக்க முடியாது. ரெண்டாவது போகிறவங்க ஒன்றும் மிகப்பெரிய ஒரு அரசியல் கைதியோ ஃபஸ்ட் கிளாஸோலாம் கிடையாது, நார்மலாக தான் உட்காந்தாகணும். அங்கே திங்கிற சோறுலேருந்து எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நாம் வந்து திரள்நதியில் ஜாலியாக இருக்கிற மாதிரிலாம் இருக்க முடியாது. ஸோ அவருக்கு தெரியும், எப்பா நான் ஜெயிலுக்கே போகக்கூடாதுன்னு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்தார். எனக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எழுதி கொடுத்து வந்தார் அவர். அவருக்கு தெரியும் உள்ளே போனால் என்ன பஞ்சாயத்து நடக்கும் அப்படின்னு. இப்போ அவரை போட்டு கொடுக்காது இவர். நாளைக்கு துரைமுருகன் என்ன நினைப்பான், ஏன்னா இப்படி நம்மளே அப்பட்டாமல் போட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவன் ஊமை குத்துவான். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. நீ ஒரு தலைவர் நம்பிட்டாங்க. இந்த வடிவேல் சொல்கிறா பார்த்தீங்களா, எங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருக்குன்னு சொன்னோன்னே என்னை விட்டுட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லுவான். அவர் இவரை கவுக்கப்பத்தர், இவர் வடிவேல். ஒரு வீட்டில் திருட போவாங்க, திருட போய் மாட்டிக்குவாங்கல்ல,
எங்கடா மேலே அண்டரத்தில் தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, இல்லை எங்களுக்கு அடி நைட்டு ஃபுல்லாக வச்சு அடிச்சிட்டாங்க, எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கான்னு சொன்னதுனால எங்களை விட்டாங்க அப்படின்னு. சரி ஓகே, நம்ம தான் தலைவன், நம்ம போய் தான் அவனு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த திருட இப்போ மாட்டி போவாங்க. அது மாதிரி தான் இவர். நான் என்ன கேட்குறேன், நீ அப்போ அங்கேமா மாட்டிக்கிட்ட, சரி ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து மாட்டியாச்சு, அதை விட்டுற வேண்டியதானே. மன்னிப்பு கடிதமாக இருந்துட்டு போகுது தானே. உடனே அதுக்கு வந்து தலைமை பொறுப்பில் இருந்த ஒருத்தர் வந்து மூத்த அரசியல்வாதி, அவர் பண்பாளர், நல்ல மனிதர், அவரை காவு கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் துரைமுருகனை காவு கொடுத்தாச்சு. ஆக்சுவலி நாம் தமிழர் கட்சிக்குள்ளே போன நிறைய தமிழ் தேசியவாதிகள், உண்மையிலேயே தமிழ் உணர்வு உள்ளவர்கள், இந்த மண்ணின் மீது அக்கறை உள்ளவர்கள், தவறான சித்தாந்தத்துக்கு வழிநடத்தப்பட்டது ஒரு பக்கம். ரெண்டாவது, ஆளுமையாகவே சீமானுடைய பலவீனங்கள், அவருடைய சுயநல போக்கு, அவருடைய திமிரு போக்கு, அவருடைய போலித்தனங்கள், இதுக்கு பயந்து இதை பார்த்து அருவருப்படைஞ்சு வெளியே வந்தவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. நாம் தமிழ்லேருந்து வெளியே வந்து ஒவ்வொருத்தராக கேட்டு பாருங்கள், ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. எல்லாருமே இந்த 2 சிக்கலை தான் சொல்லுவாங்க. அதில் பெரும்பகுதி இப்போ அந்த வெளியே வந்ததில் இன்னொரு சிக்கல் இருக்குது. வெளியே வந்த நிறைய பேர் தான் இவ்வளவு நாள் பயணித்த சித்தாந்தம் தவறுனே அவங்களுக்கு தெரியலை. தமிழ்நாட்டுக்கோ தமிழ் மக்களுக்கோ தமிழ் நிலத்துக்கோ நமக்கு யாருக்கும் தெலுங்கர்களோ மற்றவங்களோ எதிரி கிடையாது. நமக்கு எதிரி யார், நம்மளோட வரியை பிடுங்கிறது யார், நமக்கு திரும்பி வரி கிடைக்காம நம்மளை பார்த்துக்கிறது யார், நமக்கு ஏன் அதிகாரம் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம என்ன சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்ச சூழலுக்கு வந்திருக்கோமே, இதுக்கு பின்னாடி இருந்து உதவி செஞ்சது யார், எந்தெந்த அரசாங்கம் நமக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கு, எப்படி இங்கே இவ்வளோ காலேஜ் இருக்குது, ஏன் வடநாட்டிலேருந்து இவ்வளோ பேர் இங்கே குவியறான், ஒவ்வொரு நாள் ஆங்கில பத்திரிக்கை எடுத்தால் தமிழ்நாட்டை பற்றி என் புகழ்ந்து எழுதிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அவங்க ஒழுங்காக பார்க்கணும். இதுங்க ஏதோ தமிழ்நாடு ஏதோ சோமாலியாவில் ஏதோ ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்டு தமிழர்கள் நம்மெல்லாம் வந்து தினம் சோத்துக்கே வழி இல்லாமல் நம்ம என்ன பைய தூக்கிட்டு தானே தமிழ்நாட்டோட வெளியே போயிட்டுருக்கோம். நம்மெல்லாம் இங்கே கௌரவமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு எல்லா வேலை வாய்ப்பும் கிடைக்குது, போதிய மருத்துவ வசதி கிடைக்குது, நம்மளுக்கு எல்லா விஷயம் கிடைக்குது. இங்கே இருக்கக்கூடிய சில வடநாட்டு அதிகாரிகள் சில ஆதிக்கம் செலுத்துவாங்க. இப்போ நம்ம தமிழ் அதிகாரி ஒரிசாவுக்கு போனார், அவர் சீஃப் மினிஸ்டராகவே ஆசைப்பட்டார். அங்கே அவரோட ஆதிக்கம் இருக்குமானா ஆதிக்கம் இருக்க தான் செய்யும். அது வந்து ஒரு நார்மலான விஷயம். ஸோ அப்போ நம்ம என்ன கேட்குறோம், இல்லை தமிழ்நாட்டு அதிகாரிகளை கொண்டு வந்து போடுங்க, அது தமிழர்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது சரி செய்கிறாங்க. ஸோ சீஃப் செக்ரட்டரி மாற்றிருக்காங்க, அவர் தமிழர் தான், கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி டிமாண்டை வைக்கலாம். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் அந்த டிமாண்டை அவர் வைக்கிறார். அவருடைய டிமாண்ட் என்னவாக இருக்குது அப்படின்னா, இல்லை தமிழ்நாட்டை இவ்வளோ ஐபிஎஸ் அதிகாரி இருக்காங்க, ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஏன் நம்மள்கிட்ட குவாலிட்டி இல்லையா அப்படின்னு ஒரு நேர்மையான கேள்வி கேட்குறாரு. ஓகே, இது ஒரு நேர்மையான கேள்வி, வாங்க தமிழர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம ஏற்கனவே தமிழர்கள் நிறைய இடத்துக்கு வராங்க, டிஜிபி சைலேந்திர பாபு சார் இருந்தார். ஸோ அது மாதிரி வந்து தமிழர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதன் அடிப்படையில் இங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவர் வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் விட்டோன்னே பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி ஒரு தமிழராக வந்து உட்காராரு. இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் அவர் ஒருபோதும் வந்து இங்கே இருக்கக்கூடிய மற்ற மொழியை சார்ந்தவங்க, தெலுங்கை சார்ந்தவங்க, இந்தியை சார்ந்தவங்க எதிரினெல்லாம் அவர் எந்த இடத்துலையும் சொல்ல, அவங்கள வந்து இந்த இனத்துக்கு விரோதினெல்லாம் அவர் டிக்ளேர்லாம் பண்ணலை. அவரோட கட்சியினுடைய சித்தாந்தம், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய சித்தாந்தம் அது கிடையாது. இவங்க பேசக்கூடிய தமிழ் தேசியம் யார், நாம் தமிழ் பேசக்கூடிய தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு குறுகிய ஒரு இனவாத தமிழ் தேசியம். அது வந்து இந்த மண்ணுக்கு தீங்கா போய் முடியும். ஸோ அதன் அடிப்படையிலாம் பார்த்தீங்கன்னா அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொரு சம்பவத்தையும், ஒவ்வொரு அதிகாரியும், ஒவ்வொரு போலீஸ்காரரையும், இங்கே வாழக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும், சாதாரண சர்வ மனிதனையும் பார்க்குறது அப்படிங்கிறது பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து ஒரு கோர்ட்டில் வேலை பார்க்கணும், இல்லை ஒரு மீடியாவில் வேலை பார்க்கணும்னு வச்சுங்களேன். அங்கே போனோன்னே யாரோ ஒருத்தங்க தெலுங்கில் பேசுகிறாங்களோ, இல்லை கன்னடத்தில் பேசலாம், மலையாளத்தில் பேசலாம். பட் உடனே அவங்க நம்ம எதிரியாக பார்க்க வேண்டிய போக்கு எப்படி வருது அப்படின்னா, இது மாதிரியான முட்டாள்தனமான சித்தாந்தங்கள் இருந்தால் பார்க்குது. சர்வ எளிமையான மனிதர்கள், அவங்களும் இங்கே தான் வாழ்கிறாங்க, நம்மளும் இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு தாய்மொழி தமிழாக இருக்கும், அவங்களுக்கு வந்து தெலுங்காக இருக்கும், கன்னடமாக இருக்கும், என்ன வேணாலும் இருக்கும். எல்லாரும் இணக்கமான வாழ்கிறதுக்கான ஒரு இடமா இருக்குது. ரெண்டாவது, ஒரு மனிதனுடைய தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை முடிவு பண்ணுறது நிலம் தான் பிரதானமானது. ஒரு 300-400 ஆண்டுகளாக இங்கே தமிழர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிற மொழி சார்ந்தவங்களை எந்த வகையில் இங்கே தெலுங்குன்னு டிஃபைன் பண்ணுறாங்கன்னு தெரில. அது ஒரு மிகப்பெரிய, அது தேசிய அரசியலே கிடையாது. ஒரு தேசிய இனம் கட்டமைக்கப்படும் போது இவ்வளோ முட்டாள்தனமான சித்தாந்தத்தோடு எந்த தேசிய இனம் கட்டமைக்கப்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்காது. இவ்வளோ முட்டாள்தனமான ஒரு சித்தாந்தத்தை நம்மளோட தலையில் திணிக்கிறதுக்கான வேலையை தான் இந்த நாம் தமிழர் கட்சி செஞ்சுது. தமிழ்நாட்டு இளைஞர்கள் மேலே, தமிழ்நாட்டு தமிழர்கள் மேலே இவ்வளோ மோசமான சித்தாந்தத்தை எதுக்காக இந்த தமிழர்கள் மேலே திணிக்கணும்? ஸோ அது தமிழ் தேசியம் கிடையாது. தமிழ் தேசியம் ஒரு ரொம்ப முற்போக்கான ஒரு விஷயம், ப்ரொக்ரெசிவ். தேசியம் என்கிற சொல்லி ரொம்ப ப்ரொக்ரெசிவானதாக நவீனமயப்படுத்தப்பட்ட ஒரு விஷயந்தான். அது நிலத்தின் அடிப்படையில் தான் உருவாகும். இப்போ அமெரிக்க தேர்தல் எடுத்துக்கங்க, கமலா ஹாரிஸ் நிற்கிறாங்க. நாளைக்கு கமலா ஹாரிஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க யார் அடிப்படையில் தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு பிராமண சமூகத்திலேருந்து போன ஒரு பெண் வழி வந்த ஒரு பெண். அவங்க அமெரிக்காவில் பிரசிடெண்ட்டை ஆள முடியுது. நீங்கள் போய் இதை எடுத்து பாருங்கள். பிரிட்டனுடைய முன்னாள் பிரதமர் யார், இப்போ இருக்கக்கூடிய பிரதமருக்கு முன்னாடி இந்த பிரதமர் யார், ரிஷி. அவர் யார், ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு இந்தியர் தான் அவர். அப்போது கிட்டத்தட்ட இந்தியாவை 300-400 ஆண்டு காலம் ஆண்ட இந்த பிரிட்டிஷ் வெள்ளை ஆதிக்கத்தை கொண்ட ஒரு நாட்டுக்கு தலைவராக இந்த அடிமை சமூகமாக வாழ்ந்த இந்திய மக்களிலிருந்து ஒருத்தர் போய் பிரதமராக இருக்கார்.
அதுக்கான சகிப்புத்தன்மையும் ஏற்பும் அந்த மக்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா அதுதான் ஜனநாயகம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர் தான் மக்கள் ஆள முடியும். அவங்க எந்த இனத்துலேருந்து வரலாம், எந்த மொழியிலேருந்து வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் ஓட்டு போடுறவங்க எந்த மொழி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் தமிழர்கள் யாரை தேர்வு செய்கிறாங்களோ அவங்க தமிழர்கள் தான். அதெல்லாம் அதுதான் ஜனநாயகம். ஜனநாயகத்தினுடைய அடிப்படையாக தான் ஒரு நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்கள், அந்த மக்கள் யாரை தேர்வு செய்கிறாங்களோ அவங்க அந்த மக்களுடைய தலைவர் தான். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அதுதான் நவீன ஜனநாயக வடிவத்தினுடைய எச்சம். இன்றைக்கி 7 கோடி தமிழர் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கான். 7 கோடி தமிழர்கள் ஓட்டு போட்டு தான், அதில் பெரும்பான்மையான தமிழர்கள் ஓட்டு போட்டு தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கார், அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக இருக்கார், காமராஜர் முதலமைச்சராக இருக்கார். நீங்கள் திரு கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் முதலமைச்சராக இருக்காங்க. அவங்க இந்த மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். அப்போ அதுதான் தமிழ் தேசியம். இதெல்லாம் விட்டு நீ எதையாவது கண்டதையும் சொல்லிட்டு மக்களை குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மனப்போக்கை வளர்த்ததனூடாக வந்த விளைவு என்ன அப்படின்னா, இன்றைக்கி பல பேர் இந்த வருண்குமார் ஐபிஎஸ்க்கு எதிராக தொடர்ச்சியாக ஃபேஸ்புக்கெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஏதோ மாற்று மொழியை சார்ந்தவர், ஏதோ ஒன்று சித்தரித்து எழுதிட்டு இருக்காங்க. இது ரொம்ப அநாகரிகமான ஒரு அரசியலை அவர் செய்கிறார். இந்த அநாகரிக அரசியலில் ஒரு கட்டத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழலுக்கு அவர் கையும் காலையும் பிடிச்சி நிற்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ இப்படி நமக்கு அசிங்கமாக போகுது அப்படின்னு சொல்லி தன் சொந்த கட்சிக்காரங்களே காவு கொடுக்குறாரு. ரொம்ப மோசமான அரசியல். இந்த அரசியலை சீமான் இது மாதிரிலாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப அவமானகரமான ஒரு அரசியல் இந்த தமிழ் மண்ணுக்கு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.